வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு காலமானார். உடலடக்கம் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. இனிய தோழரை முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம். மு.க.ஸ்டாலின் இரங்கல். மாதம் ரூபாய் 10,000 சம்பளம் தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறி வேலை தேடும் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய சகோதரிகள் 3 பேர் கைது. ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் அன்புமணி தேர்தல் ஆணையம் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு. தேர்வெழுத தனியார் பேருந்தில் பள்ளிக்கு சென்ற 10ஆம் வகுப்பு மாணவர் சாலையில் தவறி விழுந்து பலி. பேருந்து ஓட்டுநரிடம் போலீசார் தீவிர விசாரணை. 2 நாள் அரசு முறை பயணமாக இஸ்ரேல் புறப்பட்டுச் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. திருப்பதி தேவஸ்தானத்தில் 60 லட்சம் லிட்டர் நெய்யில் கலப்படம் செய்து 20 கோடி லட்டு பிரசாதங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. கடந்த 10 ஆண்டாக கொள்கை கூட்டணி என்ற திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உடன்பாடு ஏற்படவில்லை. மதுரை கே.கே. நகரில் அமமுக பொதுச் செயலாளர் டி.டி.வி. தினகரன் பேச்சு. கூடுதல் இடங்களை திமுக கூட்டணியில் கேட்கிறோம். திருநெல்வேலியில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் பேட்டி. திமுக ஆட்சியில் நல்லாட்சி நடக்கவில்லை என புதிதாக தொடங்க இருக்கும் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து சசிகலா பேச்சு. வரலாற்றில் இல்லாத எண்ணிக்கையாக 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்துள்ளோம். நாகர்கோயிலில் நடைபெற்ற அரசு விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.